Audio Jungle. Attitude, மனப்பான்மையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். எப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும்? மனப்பான்மை என்று சொன்னால் வாழ்க்கையிலே உங்களுக்கு நடப்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? How you are responding to the situation of life. வாழ்க்கையில் நடக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கிறதோ அது 10% தான். என்ன நடந்ததோ அதற்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதுதான் மீதி 90%. Happening in your life is 10% and responding to what happened in your life is another 90%. 90% உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. 10% வேண்டுமானால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். மழை அடிக்கிறதையோ, வெயில் அடிக்கிறதையோ, புயல் வர்றதையோ, பூமி அதிர்ச்சி வருகிறதையோ, சுனாமி வருகிறதையோ நம்மால் ஒருவேளை தடுக்க முடியாமல் போகலாம். அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்த பிறகு வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்ல போகிறோம், அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? 2 பேர் இறந்துடுறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இறந்துடுறாங்க ஒரு மோசமான சம்பவத்தில், ஒரு பூமி அதிர்ச்சியில். அப்புறம் நாம் விடு, என்னையும் விடு, நானும் அவங்களோட போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு நாமளும் என்ன பண்ணலாம்? போய் சேரவும் செய்யலாம். இல்லை, அந்த 2 பேருடைய வாழ்க்கையும் சேர்த்து நான் வாழப் போகிறேன், அவர்கள் எதையெல்லாம் செய்ய விரும்பினார்களோ அதையெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்டிவான பாசிட்டிவ் ரிசல்ட்டையும் இந்த உலகத்தில் கொடுக்க முடியும். ஸோ இந்த காரியங்களை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். நீங்கள் பேதுரு புஸ்தகங்களை வாசித்து தியானிப்பீர்கள் என்றால் உபத்திரவத்தை எப்படி மேற்கொள்வது, அந்த பேதுரு புஸ்தகம்லாம் எப்படி உபத்திரவம் வருகிறது, அந்த உபத்திரவத்துக்கு மாற்றாக நாம் எப்படி வாழ்க்கையை ஏறெடுக்க முடியும் என்பதை பற்றி புதிய ஏற்பாட்டு கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கோணத்தில் உபத்திரவத்தை பற்றி படிக்கணும்னா யோபு புஸ்தகத்தை படிச்சிருப்பீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆளுங்க பழைய ஏற்பாடு கிளியராக படித்து வச்சுருக்காங்க. புதிய ஏற்பாடு விசுவாசிங்க, நமக்கு புதிய ஏற்பாடு விசுவாசிங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது புதிய ஏற்பாடு தான். நிறைய இடத்துல எபேசியர்லேருந்து, கொரிந்தியர்லேருந்து, ரோமர்லேருந்துலாம் படிக்கிறதே கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாடு நமக்கு நல்லா தெரியுது. அதனால தான் யோபு நல்லா தெரியுது. யோபு எப்படி உபத்திரவப்படுத்தப்பட்டான், சாத்தான் எப்படி அவனை உபத்திரவப்படுத்தினான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் புதிய ஏற்பாட்டு கோணத்தில், புதிய ஏற்பாட்டினுடைய சிந்தையில் நீங்கள் வாசிக்க வேண்டுமென்றால் பேதுரு போன்ற புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கலாம். நான் அதெல்லாம் ஒரு பகுதி முடிச்சுட்டேன். போன வாரத்தில் நான் உங்களுக்கு ஆட்டிடியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்பதை பற்றி எடுத்தேன். தேர்ச்சி பெறுகிற அந்த மனோபாவம், எதிலும் முதன்மை உடையவர்களாக, தேர்ச்சி பெற்றவர்களாக, செய்வதையெல்லாம் சிறப்பானதாக செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆணித்தரமாக கடந்த வாரத்தில் நாம் அதை பார்த்தோம். எக்ஸலன்ஸ்னா என்ன? அட்டென்ஷன் டு டீடைல். வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 2:15. குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். அந்த சிறு நரிகள் தான் வாழ்க்கையை பாதிக்கிறது. சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோமே அதுதான் வாழ்க்கையை பாதிக்கிறது. நான் சொன்னேன், புல் தடிக்கு பயில்வான்கள் தான் இருக்கிறார்கள், மலை தடிக்கு பயில்வான்கள் யாரும் இல்லை. பெரிய பாறை தடிக்கு யாரும் விழுறதில்லை, சின்ன புல் தடிக்கு தான் விழுந்துடுறாங்க என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 24வது வசனம். ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். நீங்கள் செய்கிற வேலையில் யூ ஷுட் பி த லீடர். நீங்கள் தான் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேலையை குறித்து மற்றவர்கள் உங்களிடத்தில் தான் வந்து கேட்க வேண்டும். அந்த வேலையினுடைய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய ரகசியம் இதுதான். வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறீங்களோ இதுதானே அப்படின்னு தட்டி விட்டுறாம ஒவ்வொரு சின்ன பகுதியையும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் சிறப்பான பகுதியை நீங்கள் அடைகிறீர்கள். எக்ஸலன்ஸ் இஸ் நாட் அபவுட் இம்ப்ரெஸிங் பீப்புள். ஜனங்களை கவர்ந்து கொள்வது அல்ல தேர்ச்சி என்பது. ஜனங்களை கவர்ந்து கொள்கிறது தான் தேர்ச்சின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஜனம் இன்னும் தேர்ச்சி பெறல. எது தேர்ச்சியானதுன்னு கற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு தெரில. ஜனங்களுக்கு தேவை போலியான வாக்குறுதிகளாக இருந்தால் கூட அந்த வாக்குறுதிகள் தான் தேவைப்படுதே தவிர அவங்களுக்கு தேர்ச்சினா என்னன்னு தெரில. அதனால தான் சில சமயங்களில் நல்லது செய்யும்போது கூட ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. யோசித்து பாருங்க, நீங்கள்லாம் குலோப்ஜாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா எங்கே வாங்கி சாப்பிட்றீங்க?
அங்கதானே? அதனால நல்லா செய்யற கம்பெனிக்காரன் ரோட்டுக்கு வந்துடல. புரியுதுங்களா? நீங்க ரோட்ல செய்யறதுனால, ரோட்ல வாங்கி சாப்பிட்றதுனால நல்லா செய்யற கம்பெனிக்காரன் எங்க வந்துடல? ரோட்ல வந்துடல. ஏன்னா அவனுக்கு தெரியும், சிறப்பு என்று சொன்னால் எல்லாரும் வாங்கணும் என்ற அவசியம் இல்லை, சரியானதை சரியான விதத்தில் செய்வதே சிறப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு?